Daily. Taste the Daily. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சரியா விஜய் வெற்றி பெற்று அடுத்த அரசியல் செட்டாகிறதுக்கு முன்னாடி இந்த முடிவை எடுத்தது மிக மிக சரி. இன்னொரு அரசியல் செட்டாகிறதுக்கு முன்னாடியே விஜய் வர்சஸ் அண்ணாமலைங்கிற ஒரு நெரேட்டிவ் அகில இந்திய அளவில் செட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த உறுப்பினர் சேர்க்கை இவ்வளவுக்குள்ளே சூடு பிடிச்சி வெள்ளிப்பட்டையாக நல்ல தன்மையில் துள்ளி குதித்து ஓடும்போது அண்ணாமலை பெரிய தாக்கத்தையும் பெரிய பாதிப்பு ஆளுங்கட்சிக்கும் உருவாக்கும். அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன், ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன், விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன், அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன். முதன்மை சக்தி 50 விழுக்காடுக்கு மேல் வாக்கெடுப்பார் ரஜினிகாந்த். முதன்மை சக்தி விஜய். ஆட்சி மாற்றத்திற்கான முதல்வர் அண்ணாமலை. எப்படி ஒரு உத்தரவாதத்தோட நம்பிக்கையோடு தான் அந்த கட்சி அரசியல் களத்துக்கு போகும்னு நான் கருதுகிறேன். என்னோட கருத்து ஜோசப் விஜய் மாதிரி அசம்பிளி எலெக்ஷன் 2031 அதுதான் அண்ணாமலைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூவோட பிளானோட தான் களத்துக்குள்ளே இறங்கியிருக்காங்க. புதுமையை மக்கள் ரசிப்பாங்க, இளைஞர்களை மக்கள் விரும்புவாங்க. அந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலை இந்த புதுமையை புகுத்தி சாதிக்க நினைக்கிறார். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தாவேக்காவில் போய் இணைகிறாங்க. ஆட்சி அதிகாரம் அல்லாத தாவேக்காவிட்ட இணையில்லை, ஆளுங்கட்சியான தாவேக்காட்ட இணைகிறாங்க. எதிர்தரப்பில் இருந்த தாவேக்காட்ட போய் இணையில்லை. இன்னைக்கு அண்ணாமலை எதிர்தரப்பில் இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அழுத்தி ஆணித்தனமாக சொல்கிறேன், தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை விட பல மடங்கு அண்ணாமலை பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கு. மூலை முடுக்கெல்லாம், கார்ப்பரேட் டவுன், பேரூராட்சி, முனிசிபாலிட்டி எல்லா இடங்கள்லையும் பெரிய அளவு கொண்டாடப்பட்டிருக்கு. இளைஞர்கள் அண்ணாமலையை தான் ஏற்றுக்குவாங்க. பொங்கு வேளாளர் சமுதாயத்திலும் இளைஞர்கள் அண்ணாமலையை தான் ஏற்றுக்குவாங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், திரு அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பித்து நான் அது அரசியல் தேர்தலில் போட்டியிட போகிறேன், பிற்காலத்தில் பயன்படும், 4 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தலை சந்திக்க போகிறோம் சொல்லிக்கிறாங்க. நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி பல பேர் பல லட்சக்கணக்கான பேர் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 14 தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் பாஜகலேருந்து, தமிழக பாஜகலேருந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தயவுசெய்து இங்கேருந்து போயிடாதீங்க, போனீங்கன்னா வந்துருங்க, நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி குமுறாரு. என்ன நடக்குது சார்? மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் அண்ணாமலையை சந்திச்சுட்டு இந்த 13-14 லட்சம் பேர் ஒரு நாளைக்குள்ளே சேர்ந்துட்டாங்க. அது நாங்கள் விளம்பரம் கொடுக்கல, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, தொலைக்காட்சி விளம்பரம் கிடையாது, எந்த சமூக வலைத்தளங்களையும் விளம்பரம் கிடையாது. இது கொஞ்சம் காடான ப்ராசஸ்ஸு. இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்து ஓடிபி அது பிறகு தான் பதிவிறக்கம் பண்ண முடியும்லாம் டீட்டெயில் இவ்வளவு இருந்தும், இவ்வளோ கஷ்டமான இது இருந்தும் கிராமப்புற மக்கள் இதை எப்படி நாங்கள் பண்ண தெரியலையே, பண்ணணுமேன்னு கிராமப்புற மக்கள்லாம் கேட்குறாங்கன்னு கருநாகராஜன் சொல்கிறாரு. அப்படி இருந்தும் இத்தனை லட்சம் பேர், 13-14 லட்சம் பேர் இவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்துட்டாங்கங்கிறத கருநாகராஜன் ரொம்ப பெருமையாக நம்பிக்கையோடு அவர் சொல்கிறார். அண்ணாமலையின் அமைப்பு மேலே, அண்ணாமலை நாளை தொடங்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு மேலே கருநாகராஜனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு அவரோட பேட்டியில் ரொம்ப தெளிவாக, அதுவும் ஒரு ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு முக்கிய பொறுப்பை கூட விட்டுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ளே அவர் இருக்கிறாருன்னா அவர் கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்கிறார். அது மாதிரி வேதா சுப்பிரமணியம் அவரோட சன்னில்லாவா ராகுல் இவங்கெல்லாம் வேதாலாம் எவ்வளவுக்குள்ள பாஜக இதுங்கிற இதான ஆள் அண்ணாமலையை ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. உத்தம ராமசாமி, வசந்தம் கார்த்திகேயனா, இப்படி நிறைய பேர். ஸோ இவர்கள் இந்த 14 லட்சம்ங்கிறது பல்கி பெருகும் போது விஜயின் அரசியல் வெற்றியால் நம்மளும் நாளைக்கு அமைச்சராகலாங்கிற நம்பிக்கையில் கரு நாகராஜன், வேதா சுப்பிரமணியம் போன்றவங்க
அண்ணாமலையை நம்பி பயணிக்கிறாங்க. சார் அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து இது தாக்கம் இவர் கட்சி ஆரம்பிச்சதுனால தாக்கம் யாருக்கெல்லாம் சார் இருக்கும்? அதிமுக தேய்முறையாக போய்கிட்டே இருக்காது, எல்லாத்துக்குமே தெரியும். அங்கேருந்து கணிசமானவர்கள் அண்ணாமலை பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதிமுக 2026 பலகீனப்பட வேண்டியது பாஜகவில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களோட தவறால் அண்ணாமலை நீக்கப்பட்டு எடப்பாடி தப்பிட்டார். 20 விழுக்காடா 21 விழுக்காடா மாற்றிட்டார். இல்லட்டா இதுக்கும் கீழே போயிருக்குங்கிறீங்க? இதுக்கும் கீழே போயிருக்கும். அதனால தான் நான் தாவேக்கா தரப்பு சொல்லும்போது கூட தப்புங்க, நீங்கள் வந்து திமுக அணியை பலகீனப்படுத்திட்டீங்க, நாம் தமிழரை படுத்திட்டீங்க, என்டிஏ பலகீனப்படுத்திட்டீங்க. ஆனால் அதிமுக பலகீனப்படுத்தலைங்க. அது உண்மைக்கு புறமாக நம்ம பேசக்கூடாது. அவங்க 20 21 ஆக்கிட்டாங்கங்கிறது தான் உண்மைங்கிற கருத்தை சொன்னேன். இப்போ அதிமுகவில் இருந்து இவர் பலர், சிவி சண்முகம், இவர் விஜயபாஸ்கர், விராலிமலை எல்லாருமே வந்து போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி சம்பத்து, கடம்பூர் ராஜி, தொட்டியம் சிவபதி முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த சகோதரர், இவங்க எல்லாமே வந்து எடப்பாடியால் நமக்கு எந்த லாபமும் இல்லை, முத்திரையர் லாபம் இல்லைன்னு நினைக்கிறாரு, நாயுடு லாபம் இல்லைன்னு நினைக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து தாவேக்காவை நோக்கி பயணிக்கிறத நம்ம கண்கூடாகவே பார்க்குறோம். அதிமுக பலகீனம் அடைஞ்சிட்டு தான் இருக்குது. அண்ணாமலையின் அதிரடி தாக்குதல் வந்து ஒரு அரசியல் இயக்கமாக களத்துக்குள்ளே வரும்போது யார் முதல்வர், அண்ணாமலையா எடப்பாடி பழனிசாமியாங்கிற கேள்வி வரும்போது மீண்டும் நான் சொல்கிறேன், 26 பலகீனம் அடையலை விஜயால். இனிமேல் விஜயால் எடப்பாடியை பெரிய அளவில் மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் பலகீனப்படுத்திக்கிட முடியாது. ஆனால் அண்ணாமலையால் முடியும். அண்ணாமலையா எடப்பாடியா யார் முதல்வர்னா கொங்கு மண்டலத்தில் பிற கொங்கு சமூகங்கள் வந்து எடப்பாடியை விட அண்ணாமலையை தான் ஏற்றுக்குவாங்க. இளைஞர்கள் அண்ணாமலையை தான் ஏற்றுக்குவாங்க. கொங்கு வேளாளர் சமுதாயத்திலும் இளைஞர்கள் அண்ணாமலையை தான் ஏற்றுக்குவாங்க. பட் என்னைக்கு டெஸ்டிங் கிரவுண்டுக்குள்ளே அண்ணாமலை வருவாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி விஜயால் பாதிக்கப்படலைங்கிறது தான் உண்மை. ஸ்டாலின் மிகப்பெரிய அளவு கூட்டணி கட்சிகளால் பாதிக்கப்பட்டார். சீமான் பாதிக்கப்பட்டார். என்டிஏ பாதிக்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வாக்குகள் பாதிக்கப்படலை. விஜயாலே பாதிக்கப்படாத எடப்பாடி பழனிசாமி வாக்குகள் அண்ணாமலையால் அடுத்த கட்டம் களம் வரும்போது பாதிக்கப்படும். இதுதான் தெள்ள தெளிவாக எனக்கே கொங்கு மண்டலத்தில் வரக்கூடிய ஃபீட்பேக் எல்லாம் இதைத்தான் சொல்லுது. கட்சி ஆரம்பித்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு அடுத்த கட்டமாக நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அண்ணாமலை அவர்கள் எடுத்த முடிவு இந்த டயத்தில் இது சரியான முடிவு, இந்த மூவ் சரிதான் நீங்கள் பார்க்குறீங்களா? சரியாக விஜய் வெற்றி பெற்று அடுத்த அரசியல் செட்டாகிறதுக்கு முன்னாடி இந்த முடிவை எடுத்தது மிக மிக சரி. அடுத்த அரசியல் செட்டாகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டாப்புல. அடுத்த அரசியல் செட்டானால் அப்புறம் அதை உடைக்கிறது கஷ்டமாகும். இன்னொரு அரசியல் செட்டாகிறதுக்கு முன்னாடியே விஜய் வர்சஸ் அண்ணாமலைங்கிற ஒரு நெரேட்டிவ் அகில இந்திய அளவில் செட் ஆகிடுச்சு. அகில இந்திய அளவில் தமிழ் மண்ணில் பேசப்படுது. ஒரு நாளில் 13 லட்சம் மெம்பருங்கிறத வச்சு தானே கரு நாகராஜன் பேசுகிறாரு. கரு நாகராஜன் அதில் வந்து விஜய் மேலே இந்த விமர்சனம் வைக்கல, விஜய் ஆட்சியின் மேலே விமர்சனம் வைக்கணுங்கிறார். தனிப்பட்ட விஜய் மேலே விமர்சிக்க மாட்டோம், நாங்கள் கடமை கண்ணியம்ங்கிற கட்டுப்பாடுன்னு பேரறிஞர் அண்ணா சொன்ன அந்த இதுதான் மேலே அறிஞர்கள் சொன்னது. அந்த வகையில் நாங்கள் கண்ணியத்தோடு செயல்படுவோம். தரக்குறைவான தவறான விமர்சனங்களை முதல்வர் விஜய் மீது வைக்க மாட்டோம். ஆனால் அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்து களமாடக்கூடிய முதல் நபராக இருக்கும்னு கருநாராஜன் சொல்கிறாங்கல்ல. ஸோ அவங்க தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வியூவோட பிளானோட தான் களத்துக்குள்ளே இறங்கியிருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க இந்த களத்துக்குள்ளே இறங்கலைன்னா வேறு அரசியல் செட் ஆகும். அந்த அரசியல் செட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜோசப் விஜய் வர்சஸ் கே அண்ணாமலைன்னு அந்த அரசியலை வந்து அண்ணாமலை தரப்பு காய் நகர்த்திக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பிளான் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு சார் கை கொடுக்குங்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து திரு விஜய் அவர்களை விமர்சிக்கிறது திமுக மட்டும்தான், பெருசாக எதிர்க்கட்சியாக எந்த கட்சியும் செயல்பட்ட மாதிரி தெரியல. அப்போ இந்த சுச்சுவேஷனில் அண்ணாமலை அவர்கள் இறங்கி ஒருவேளை கிட்ட நெருங்க இறங்கி அடிக்க ஆரம்பித்தோன்னே இது தாக்கு பிடிக்குமா தாவேக்காலம்? ஏன்னா அந்த கட்சியை அவர் அமைதியாகவே இருக்கிறார், சைலண்ட்டாக தான் மூவ் பண்ணுறாங்க. ஒரு படித்தவர் வாராரு, ஒரு நாலேஜ் மெத்தட் தெரிஞ்சவர் வரவங்க பட்சத்தில் அதெல்லாம் எப்படி தாக்கு பிடிக்கும்? கண்டிப்பாக இந்த
உறுப்பினர் சேர்க்கை வந்து இவ்வளவுக்குள்ளே சூடு பிடிச்சி வெள்ளிப்பட்டையாக நல்ல தன்மையில் துள்ளி குதித்து ஓடும்போது அண்ணாமலை பெரிய தாக்கத்தையும் பெரிய பாதிப்பை ஆளுங்கட்சிக்கும் உருவாக்குவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அது எப்படி தெரியும், எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? தேர் மஸ்ட் பி டெஸ்டிங் கிரவுண்ட். ஒரு தேர்தல் களம் இருக்கணும். அந்த களத்துக்குள்ளே தான் அது தெரியும். அந்த களம் இடைத்தேர்தல் களமா? கூடவே கூடாது. அந்த களம் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடாதுங்கிறீங்களா? என்னுடைய கணிப்பு கூடாதுங்கிறது தான். அவர் ஒரு வேளையில் போட்டியிடவும் செய்யலாம், ஆனால் கூடவே கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன், ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன், விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன், அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன். முதன்மை சக்தி 50 விழுக்காடுக்கு மேல் வாக்கெடுப்பார் ரஜினிகாந்த். முதன்மை சக்தி விஜய். ஆட்சி மாற்றத்திற்கான முதல்வர் அண்ணாமலை. எப்படி ஒரு உத்தரவாதத்தோட நம்பிக்கையோடு தான் அந்த கட்சி அரசியல் களத்துக்கு போகும்னு நான் கருதுகிறேன். அண்ணாமலை தான் முடிவெடுக்கணும். இப்போ ரஜினி அவர்களோட ஆதரவாளர்களும் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்களா? என்ன பெருமளவு ஆதரிக்கலாம். ரஜினி ஆதரவாளர் ஒரு கிறிஸ்தவராக இருப்பார், அவருடைய எண்ண ஓட்டங்கள் வேறாக இருக்கும். ரஜினி ஆதரவாளர் தான் இருப்பார். பட் அவர் ஜோசப் விஜய்க்கு கூட தன் ஆதரவை நல்கலாமே. பெரும்பான்மையான ரஜினி ஆதரவாளர்கள் அண்ணாமலை ஆதரிப்பதற்கான சாத்தியம் இருக்குது. அப்போ களத்துக்குள்ளே பாஜக வந்து எந்த மூவ் பண்ணாதா சார்? அதோடைய இது எப்படி இப்போ ஃபியூச்சர் இருக்க போகுது, நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி. பாஜக மூவ் பண்ணும். பாஜக விட்டுட்டு போக மாட்டாங்க. கிறிஸ்தவ முஸ்லீம்கள் எல்லாம் விஜய் பக்கம். காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள்னு அப்படியே குவியிற சூழ்நிலையில் தானாகவே வந்தது. இவங்க சேர்ந்து அது குவிகிற சூழ்நிலையில் இந்து தர்மத்துக்கும் சனாதன தர்மத்திற்கும் மோடி தலைமைக்கும் தானே வழிபிறக்கும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். உங்களுடைய அரசியல் சந்தர்ப்பவாதம், சுயநலம், பதவி வெறிக்கெல்லாம் நீங்கள் ஊறுகாயாக பயன்படுத்துறது பாஜக. இது இந்துக்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு வந்து பல ஜாதிகள் இதில் இருக்கலாம், மறுக்க வரல. ஆனால் எல்லா ஜாதி இந்துக்களும் நாம் 3 முறை மோடிக்கு வாய்ப்பு கொடுக்காம தமிழ்நாட்டை வந்து விட்டது தவறுங்கிறத உணரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பாஜக எதிர்ப்புங்கிறத தங்கள் சுயநலம், சந்தர்ப்பவாதம், பதவி வெறிக்கு அரசியல் கட்சிகள் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லும்போது மோடிக்கு ஆதரவான ஒரு எண்ண ஓட்டம் சாமானிய இந்துக்கள் மத்தியிலையும் இது என்னடா வேலையாக போச்சு, பீட்டு மின்றுவான் அதுன்றுவான், என்ன இது பாஜக மோடின்னா மோசமா அப்படிங்கிற எண்ண ஓட்டம் வந்து இன்னைக்கு உருவாயிட்டு இந்த உருவாக்கம்ங்கிறது மக்களவைத் தேர்தலில் தெளிவாக ஒரு மோடி ஆதரவான வாக்கு வலிமை தமிழ் மண்ணில் உருவாக்கக்கூடிய ஒரு சூழலையே உருவாக்கும்னு நினைக்கிறேன். அது மோடி கான்செப்ட் வேறு, அண்ணாமலை கான்செப்ட் வேறு. அதனால தான் அண்ணாமலை அவர்கள் மக்களவை தேர்தல் சொல்லாமல் டைரெக்டாக அசம்பிளி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சொன்னார், போட்டியிட மாட்டோம். சட்டமன்றம் மக்களவைங்கிறது அண்ணாமலை தெளிவுபடுத்தலை. ஹி மஸ்ட் சர்கம்ஸ்பெக்ட் ஹிஸ் மூவ் இன் சூஸிங் த கிரவுண்ட், பிளே கிரவுண்ட், டெஸ்டிங் கிரவுண்ட். என்னோட கருத்து ஜோசப் விஜய் மாதிரி அசம்பிளி எலெக்ஷன் 2031 அதுதான் அண்ணாமலைக்கு கரெக்டாக இருக்கும். அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன், முதன்மை சக்தி அண்ணாமலை. அது சொல்லக்கூடிய அளவுக்கு மெம்பர்ஷிப் வந்துடும். அது நம்ம விஜயை காப்பி அடிச்சுலாம் சொல்ல வேண்டியதில்லை, மெம்பர்ஷிப் வந்துடும். இந்த மெம்பர்ஷிப் சேர்க்கை வந்து தெளிவானது சொல்கிறாங்களா, டீட்டெயிலாக போடுறாங்க, டேட்டா பற்றி, நேமு, எந்த தொகுதி, அதாவது வேறு ஏதாவது வந்து பொய்யான ஃபேக்கான இது வராது. பட் உறுப்பினர் கார்டுங்கிறது வேறு. இப்போ தாவேக்கா திரு விஜய் அவர்களுக்கு வந்துச்சுன்னா யார் வேணாலும் அதில் வந்து பதிவுப்படலாம். நான் பிறந்திருக்கேன், என்னோட வயசானா, இது பக்கா டீட்டெயிலாக வருது. அப்போ ஓட்டு உள்ளவர்களுக்காண்டி மட்டும்தான் இது வருதுங்கிறது இடத்துல இந்த ஆதரவு ஒரு ஒரிஜினல் ஆதரவாக தெளிவாக பார்க்கப்படுது சார். கண்டிப்பாக அது படித்தவர்கள், டெக்னோக்ராட்ஸ், டெக்னாலஜி சம்பந்தமாக குய்வை நாலேஜ் கொண்டவங்க அண்ணாமலை தரப்பினர், அதை அவங்க நிரூபிக்கிறாங்க. அப்போ கிளியராக எடுக்கிறாரா ஓட்டை, தெளிவான ஓட்டர்ஸை? ஏன்னா அவர் சொல்கிறாரு தேர்தல் போட்டியிடறதுக்கு முன்னாடி ஒரு வகுப்பு மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு புதுசாக இருக்குது தேர்தல் களத்தில். புதுமையை மக்கள் ரசிப்பாங்க, இளைஞர்களை மக்கள் விரும்புவாங்க. அந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலை இந்த புதுமையை புகுத்தி சாதிக்க நினைக்கிறார். அது சாத்தியப்படுமா? ஒரு பயிற்சி கொடுத்து இவங்களை தான் நான் நிப்பாட்ட போகிறேன். ஏன்னா அந்த ஊரில் கலங்கான்றவங்க எப்படி இப்போ தாவேக்கா வந்து பிற கட்சியிலேருந்து ஆள் எடுக்கிறாங்க, அதிமுக கலந்து போய் இணைகிறாங்க. இது வந்து அங்கே தவிர்க்கப்படும் பட்சத்தில் அது எப்படி சார்? அது மறுமுறை போட்டிக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தாவேக்காவில் போய் இணைகிறாங்க. ஆட்சி அதிகாரம் அல்லாத தாவேக்காவிட்ட இணையில்லை, ஆளுங்கட்சியான தாவேக்காட்ட இணைகிறாங்க. எதிர் தரப்பில் இருந்த தாவேக்காட்ட போய் இணையில்லை. இன்னைக்கு அண்ணாமலை எதிர் தரப்பில் இருக்கிறார்.
மீண்டும் மீண்டும் அழுத்தி ஆணித்தனமாக சொல்கிறேன், தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை விட பல மடங்கு அண்ணாமலை பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கு. மூலை முடுக்கெல்லாம், கார்ப்பரேட் டவுன், பேரூராட்சி, முனிசிபாலிட்டி எல்லா இடங்கள்லையும் பெரிய அளவு கொண்டாடப்பட்டிருக்கு. இதுதான் அண்ணாமலையோட யூனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷன். இதை வச்சு தான் அடுத்த கட்டத்தில் கட்டி ஏறணும். இது யூபி டிவினாலும் சரி, பீகார் தொலைக்காட்சினாலும் சரி, இந்த இடத்துல அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். இன்னொரு 4 வருடம், அதாவது 4.25 வருடம் கிட்ட இருக்குது தாவேகா ஆட்சிக்கு. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சொதப்பல் எல்லாமே அண்ணாமலைக்கு சாதகமாக அமைங்கிறீங்க. அவர் அப்படி கலங்காலும் போது அது கரெக்டாக ஈக்குவலாக இருக்குங்கிறீங்க. யூஆப்தி எலெக்ஷனில் மக்கள் தாவேகா அரசின் பெர்ஃபார்மன்ஸை எப்படி மதிப்பீடு பண்ணுறாங்க, அது முக்கியம். அப்போ ஆப்போசிட்டில் இருக்க அதிமுக துறையில் திமுக உதயநிதி யங்ஸ்டர்ஸ், உதயநிதி ஸ்டாலின் ஒரு பலமான தலைவர், ஒரு பலமான கட்சிக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கார். எதிர்கட்சி தலைவராட்டு சட்டசபையில் ஷைன் பண்ணுறாரு. மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் தான் விஜய் வாழ்கிறாருங்கிறத எவ்வளோ நாசுக்கா, நையாண்டியா, நக்கலா மக்கள் மத்தியில் கொண்டு சேர்றாருன்னா, அவர் சதீஷன் மாதிரி எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஷைன் பண்ணுறார். பட் டெலிகேட்டட் பவர் ஆஃப் ஸ்டாலின். இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்குது. அண்ணாமலையும் திறம்பட இதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகணும். ஃபார் பச்சடாக இப்போ நான் கருத்து சொல்ல விரும்பலை. தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். இன்றைய தினம் ஊடகங்கள் விஜய்க்கு ஒரு மாற்றாக அண்ணாமலையை பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. இது உண்மை நிலைமை. இப்படி பேசுகிறது எழுதுனா நாளடைவில் உண்மையாக மாறி போகுது. அவர் கட்சி ஆரம்பிக்க நான் எதாவது சொன்னாங்க என்னாரு, அப்போ அந்த மக்கள் எதிர்பார்ப்பில் சரி அப்போ நம்ம அப்போ ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படி அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது இந்த ஊடகங்களும் ஹைப்பை ஏற்றி அது அதனை சார் நாளைக்கு உண்மையாக நடந்து போயிடுது. விஜய் விஷயத்தில் அது நடந்ததுனால அதை விட எஃபெக்டிவாக தன் விஷயத்தில் நடக்குங்கிற எண்ண ஓட்டம் அண்ணாமலைக்கு இருக்குது. அண்ணாமலை இதில் தான் ஒரு அமைச்சராக இருக்க முடியுங்கிற நம்பிக்கை கரு நாகராஜனுக்கு இருக்குது. முடிவெடுத்திருக்கிறாங்க. ஒரு சூழல் வாய்ப்புகள் வருது, அதை பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. இறுதியான ஒரு கேள்வி சார், இந்த 13 லட்சங்கிறது அடுத்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் 14-15 லட்சம் கிட்ட ஒரு போயிடுச்சு. இது இன்னும் அதிகரிக்க நினைக்கிறீங்களா, இல்லை இந்த அவருடைய அதாவது என்டிஏ அலையன்ஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டணி சேர்த்து 18% வாக்கு பெற்றாங்க. அதில் அண்ணாமலைக்கான ஓட்டு ஒரு 10%, 11% வந்துச்சு. ஸோ இது மட்டும்தான் வரும், அதுக்கப்புறம் அது நின்றோம். ஒரு 25 லட்சம், ஒரு 50 லட்சம் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்களா? நினைக்கிறீங்க இல்லை, பெரிய அளவில் வரும். இன்னும் காலம் கிடக்குது. அண்ணாமலை டெஸ்டிங் கிரவுண்டை முடிவு பண்ணலை. டெஸ்டிங் கிரவுண்டை முடிவு பண்ணுறதுல அண்ணாமலை ரொம்ப கவனமாக இருக்கணும். விஜய் தரப்பு கவனமாக இருந்தாங்க, ரஜினி தரப்பு கவனமாக இருப்புன்னு சொன்னாங்க. ரஜினியை களத்துக்குள்ளே வரல. அவங்க சொன்னதெல்லாம் டிட்டோவாக விஜய் தரப்பு கவனமாக இருந்தாங்க. குறிப்பாக இந்த இதை பாருங்கள், கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிறதெல்லாம் ரஜினி தரப்பிலே பேசப்பட்டது. ரஜினி கடைசி நேரத்தில் தன் டான்ஸ் படி தன்கிட்ட வரக்கூடிய கட்சிகளுக்கு, எதிர்பார்க்கலாத கட்சிகளுக்கு அவர் ஆட்சி அமைக்கும் போது தனக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் ஆட்சியில் பங்கு கொடுப்பேன், தேர்தல் உடன்பாடு அல்ல, என்கிட்ட வருது தேர்தல் கூட்டணி, கேரளா மாதிரி அது கூட்டணியா இருக்கும், மந்திரி பதவி உண்டு கூட்டணியில் உள்ள எந்த கட்சிக்கும், லோனப்பர் நம்பாடுங்கிற ஒரு எம்எல்ஏக்கு மந்திரி பதவி உண்டு, நீலலோகிதாச நாடாருங்கிற ஒரு எம்எல்ஏக்கு மந்திரி பதவி உண்டு, கூட்டணியில் வரக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு கட்சிக்கும் மந்திரி பதவி உண்டுன்னு கூட ரஜினி டிக்ளேர் பண்ணலாமே. ரஜினி வரல, அது பயன்படுத்த வரல. விஜய் அதெல்லாம் பண்ணார். விஜய் நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணார். விஜய் வெற்றிகரமாக பண்ணார். விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் எல்லாம் பண்ணார். அப்போ அண்ணாமலையும் அதை ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? நல்ல விஷயத்தை ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? விஜய்க்கு வெற்றி தானே அண்ணாமலைக்கு. இன்னைக்கு விஜய் வச்சு 108 பேர் எம்எல்ஏ ஆகிட்டான்னா 1800 பேர் நம்ம எம்எல்ஏ ஆயிடலான்னு அண்ணாமலையை நம்பி வரான்ல. ஸோ இது விஷய சர்க்கிள் தானே. இப்போ அண்ணாமலையும் ஒரு வீகம் எடுத்து வரலாம், டைம் இருக்குது. அதுதான் என்னோட பார்வை. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.